வந்து உள்ளி. இன்றைக்கு வந்து நான் ஒரு பனங்கிழங்கு துவையல், ஆரோக்கியமான அறுசுவையான சமையல் தான் சொல்லலாம். வந்து ஒரு குடும்பத்தை நான் வந்து மதிய சாப்பாட்டுக்கு அழைச்சிருக்கிறேன். ஸ்லிமிங் வந்து இருக்குது. இது தொப்பை உடல் மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்லிம் பொடி வந்து சொல்லலாம். அடுப்பு ஒன் பண்ணினோமா, சட்டுன்னு சமையலாம் முடிச்சேம்மா. மரக்கறி ஐட்டம் வந்து பீன்ஸ் பிரிட்டல், சக்கரை பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பனங்கிழங்க வந்து எவ்வளவு சின்னனா வந்து வெட்டி நல்ல அழகாக தோலெல்லாம் சீவி வச்சுக்கோம். அப்படி இங்கால வந்து பாருங்க கொஞ்சம் செத்தல், வந்து ஒரு 6 செத்தல் கிட்டே இருக்குது. செத்தல், அப்புறம் கொஞ்சம் மிளகு, கல்லுப்பு, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் வந்து உள்ளி. இன்றைக்கு வந்து நான் ஒரு பனங்கிழங்கு துவையல் பண்ணி சாப்பிட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்கிழங்கு சீசன் முடிஞ்சதுன்னமா அதே நேரம் வந்து எங்கள்கிட்ட பாத்தியிலேருந்து நேற்றையோடைய நாங்கள் எங்கள்கிட்ட தேவைக்கான தான் வச்சுட்டாங்க. ஸோ முடிஞ்சுது. இப்போ உடனடி பனங்கிழங்க பார்த்தாலே நான் வந்து ஃபஸ்ட்டு அவிச்சாலே துவையல் பண்ணித்தான் சாப்பிடுவேன். என்ன சொன்னால் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இப்போ அதனாடி வந்து இன்றைக்கும் சடன்லியாக ஒரு துவையல் செய்வோம்ன்ற சொல்லிட்டு இப்போ வடிவாக பனங்கிழங்கெல்லாம் சீவி துவையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுட்டேன். பாருங்கள், நீங்களும் வந்து பனங்கிழங்கு துவையல் செய்கிறேன்னு சொன்னாலே அவ்வளோதாங்க விஷயம். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பொருட்கள். அப்புறம் வந்து பனங்கிழங்க வந்து வடிவாக தும்பு சீவ வேணும், அதுதான் முக்கியமான விஷயம். தும்பை சீவி போட்டு இன்றைக்கி நாங்களும் வந்து சூப்பரான ஒரு பனங்கிழங்கு துவையல் தாங்க செய்து சாப்பிட போகிறோம். வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சாரு. இந்த தினம் நினைக்கிறேன்னு சொன்னால் எங்கள் வீட்டை தான் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினம் என்ன காணொலியாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் காணொலி. அதுலேயும் வந்து ஒரு குடும்பத்தை நான் இந்த தினம் வந்து மதிய சாப்பாட்டுக்கு அழைச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய சாப்பாட்டுக்கு அழைச்சிட்டேன்னு சொல்லிட்டு உண்மைக்குமே நல்ல ஸ்பெஷலானது இல்லை அப்படின்னு இல்லை. நான் வல்லமையாக சமைக்கிற சமையல். அதுலேயும் வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ நான் சமையலுக்கு எல்லாமே தயார் பண்ணி எல்லாமே ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு தான் இப்போ இந்த காணொலியை நான் தொடங்கிட்டு இருக்கேன். வெளியிலேருந்து திருக்கி கடையிலவே ஒரு பொருட்கள் கூட வேண்டியில, எல்லாமே வீட்டில் இருந்ததை தான் நான் இந்த இடம் சமைச்ச போகிறேன். ஒரு ஆரோக்கியமான அறுசுவையான சமையல் தான் சொல்லலாம். அந்த ஃபேமிலியை நான் கூப்பிட்டுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த தொடக்கத்தில் யார் ஃபேமிலி என்னென்னலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க. அப்போ வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சமையல், மச்ச வகை மரக்கறி வகை எல்லாம் தான் சமைக்க போகிறேன். சாப்பிட தினம் கொடுத்து வச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். அவ்வளவு ஒரு எளிமையான சமையலாக இருந்தால் நல்ல ஆரோக்கியமான சொல்லிக்கொண்டு ஓகே. அப்போ இந்த தினம் வந்து என்னுடைய காணொலிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் வளமை போல அந்த நாள் தொடக்கத்தில் இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் அமையணும் என்று சொல்வது போல இன்றைய தினம், அதாவது வந்து மாசி மாதம் 25ஆம் தேதி யாரெல்லாம் பிறந்த நாள்களை வந்து கொண்டிருக்கிறீங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். உண்மைக்குமே வந்து நீங்க எப்பவுமே நல்ல சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டும் இல்லாம உங்களோட பிறந்த நாள் அன்று வந்து ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரா இருக்கலாம், கண்டிப்பா ஒரு ஆளுக்கு இந்த பிறந்த நாளா இருக்கு. அப்போ உங்களோட பிறந்த நாளுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சமையலை வந்து சமைச்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான ஃபீலாக எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி அதாவது நான் சமையல் காணொலின்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு டிப்ஸையும் வந்து தர்றதுல வந்து நல்ல விஷயம் தானே. ஸோ அப்போ அந்த வகையில் வந்து இன்றைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்லிமிங் கேர்வ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு டெய்லர் பிளானில் தான் பார்த்தேன். கேர்வ் சொன்னாலே மூலிகைகள். இது வந்து மெயினாக வந்து நல்ல தொப்பை வயிறான அப்படி வந்து காலையில் ஒரு டம்ளர் வந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு இருந்தாலும் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண எக்ஸசைஸ் இல்லாமல் நல்லா வேர்த்து கொட்டாமல் அப்படியா இருக்கும்போது இந்த கேர்வை நீங்கள் வந்து டெய்லி வெறும் வயிற்றுல பாவிச்சாலும் கண்டிப்பாக வந்து இதோட வித்தியாசம் கொஞ்சம் 15 நாட்களில் கூட தெரியும் என்று சொல்லிவினேன். மெயினாக வந்து தொப்பை உடல் மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்லிம் பொடி என்று சொல்லிவினேன். இது வந்து ஜென்ஸ் மட்டும் இல்லை, லேடிஸும் பாவிக்கலாம். இது வந்து ஏன் தந்தேன்னு சொன்னால் இது மெயினாக வந்தது எனக்காக இல்லை என்று சொன்னால் என்னுடைய பாடிக்கு எனக்கு ஸ்லிமிங் கேர்வெல்லாம் போது. ஸோ சுபாஷ்காக தான் நான் ஒரு லண்டனில் இருக்கான அக்கா வந்து
சந்திக்க வந்தவா அது நிறைய நாட்கள் ஆயிட்டுது. அப்போ வரும்போது தான் இது சுவாஸ்கா வந்து ஸ்பெஷலி கொண்டு வந்தேன்னு சொல்லி தந்தவா. உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு உபயோகமான பொருளாக தான் இருக்கும். ஆனால் வந்து நான் இதுவரை பாதிச்சதில்லை. உண்மை என்ன சொல்றது, எங்கண்ட இப்போ ஆரோக்கியமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், எங்கண்ட கையில தான் இருக்குது. இதை வந்து நாங்கள் ரெகுலரா இந்த ரிங்கை வந்து எடுக்கும்போது நல்லொரு சரியான வித்தியாசம் தெரியும். அதை வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில இதை குடிச்சிட்டு வந்தாலே நல்லா அக்கா சொன்னா நீங்க குடிச்சு நல்ல வித்தியாசங்கள் வரணும்னு சொன்னா முடிஞ்சா சொல்லுங்க, நான் அனுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நன்றி அக்கா. ஸ்லீமிங் கேர் ஃபண்ட் இருக்குது. இதுல வந்து மெயினா இருக்கிற படமே லேடிஸ் படம் தான் போட்டு இருக்குது. ஜென்ஸுக்கு தான் தொப்பை குறைக்கிறதுக்கு நல்ல ஸ்லிம் ஃபிட்டா வரலாம்ன்றதுக்காக தான். ஓகே, நேற்று எதுவுமே பார்த்துருப்பீங்க. எஸ்எஸ்சி உள்ள காணொலி போட்டிருந்தானே எங்களுக்காக வச்சதான பனங்கிழங்கு அறுவடை நேற்றோட முடிவடைந்துட்டுன்னு சொல்லிட்டு, இப்போ நேற்று வந்து உண்மைக்குமே எங்களுக்காக வச்ச விலங்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னாமல் எல்லாமே நல்ல பெரிய பெரிய கிழங்கு உடனடியாக இரவு வந்து அவிச்சு சாப்பிட்டாங்க. அதே நேரம் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய ஃபேவரட் பனங்கிழங்குன்னு சொன்னாலே மட்டண்டு துவையல் பண்ணி சாப்பிட்றேன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன சேர்வை எல்லாம் போட்டு துவையல் செய்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ நிற்கவே அந்த உள்ளி செத்தல் எல்லாம் வந்து பச்சையாக போட்டால் நல்ல வாசனையாகவும் இருக்குது, சாப்பிட போறேன். அதே நேரம் வந்து வேற ஒரு மனுஷன் உடல் ஆரோக்கியத்துல வந்து முக்கிய பங்கு செலுத்துற உணவுன்னு சொன்னா நாங்க வந்து மரக்கறி, பழங்கள், அதுல வந்து குறிப்பாக தண்ணி இருக்கணும். அதே போன்றுதான் இதே சீட் சொல்றது வந்து இப்படி எல்லாம் பச்சை மரக்கறி வகையெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். பழங்கள்ல எதுவும் கழிவில்லை. அதே மாதிரிதான் சீட் வகையிலே வந்து எதையுமே கழிக்கிறது இல்லை. இந்த நம்ம வந்து நான் பூசணிக்காய் சமையல் பண்ண போறேன், சக்கரை பூசணிக்காய். இப்போ சரியாட்டு சந்தையில வேண்டி கொண்டு வச்சுட்டா உண்மைக்குமே வெட்டும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல பெரிய பெரிய இது வந்து கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கு. இப்போ நான் என்ன செய்யப்பேன்னு சொன்னா கொஞ்சம் நேரம் வேணாலும் வெயில்ல காய வச்சு கொஞ்சம் ட்ரை ஆயிடணும்னு இதை உடைச்சு சாப்பிட்டேன்னு சொன்னா நல்ல ஒரு சத்து சரிதானே. ஓகே, இதுல வந்து சில பேர் ஜூஸ் கூட போட்டு சாப்பிடலாம். நாங்கள் அவ்வளவுக்கெல்லாம் டைம் செலவழிக்காம ஓகே இதை காய வச்சுட்டு உடைச்சு சாப்பிட்டாலே இதை வகையிலே வந்து நல்ல சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு இப்ப நான் வந்து என்னுடைய பனங்கிழங்கு துவையலை சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன நான் கேட்க போறேன். அதாவது வந்து ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் வந்து குடும்ப தலைமையில தாங்கி இருக்குதா அல்லது தலைவியில தாங்கி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். சொன்னா நான் என்னுடைய மனக்கருத்தின்படி அதாவது சொல்றேன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் வந்து ஒரு மனைவியின கையில தான் இருக்கு. எதுக்கான்னு சொன்னா கிச்சன் பகுதியை வந்து அவங்கள்ட்ட இருக்கிறனாடி அவங்களும் என்ன சொல்றது இதுக்கெல்லாம் படிச்ச அறிவு இல்லைங்க. அதாவது வந்து என்னென்ன சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்க எடுத்து அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும், எங்களுக்கு அலர்ஜி அந்த அப்படி எதுவும் பார்த்து கொண்டதால உண்மைக்குமே ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் வந்து குடும்ப தலைவின கையிலாம் தங்கி இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால தான் பாத்தீங்கன்னு சொன்னா இது வரைக்கும் எனக்கு ஒரு வருத்தம் இல்லை. சுவாசத்துல பார்க்கறதெல்லாம் என்ன சொல்றது கொஞ்சம் தொப்பையாதாண்டி இருந்தாலும் ஆனா அவருக்கு கூட கொண்டு போய் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் செக் பண்ணினா அறவே எதாண்டி இல்லையா. அதுதான் பார்வைக்கு ஒரு கேன்சமான போய்க்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி பண்ணிட்டு ஸோ இந்த நாட்கள்ல வந்து நாங்கள் இதையும் வந்து உபயோகப்படுத்துறோம். ஸோ எதிர்வரும் நாட்கள்ல வண்டியும் வந்து போயிட்டு சூப்பரா இருக்கும் சரிதானே. எங்கண்ட அழகா இந்த ஆரோக்கியம் எங்கண்ட கையில தான் இருக்குது. இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த பனங்கிழங்கு துவையலை சாப்பிட்டுட்டு அப்படியே என்னுடைய சமையலுக்குள்ள போகலாம். ஓகே, உழைப்பா அப்படி நிக்குது. குழந்தைக்கு தெரியுமா கற்பில வாசனைன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வசிப்பதான இந்த இடங்கள்ல வந்து இந்த பனங்கிழங்கு காண்ற இடங்கள் எல்லாம் இருக்கும். அதுலாம் நாங்கள் எங்கள்ட கைப்பக்கத்தை வந்து இப்போ ரொம்பக்குமே அது வந்து நிறைய புலம்பெயர்வுகள் மிஸ் பண்ணுமே. நாங்கள் எப்பெல்லாம் வந்து பனங்கிழங்கு காணொலி போடுறோமோ யாராச்சும் எத்தனையோ நபரெல்லாம் வந்து கால் பண்ணுவாங்க. இன்றைய கூட காலையில பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் இருக்கான சாந்தியாக்கா கால் பண்ணா சாரு நான் வந்து பனங்கிழங்கு சாப்பிட்டு 18-20 வருஷமா அப்புறம் ஏன்னாக்கா நீங்க ஊருக்கு வரும்போது சாப்பிட்டுனாங்க அதான் சொல்றேன் ஊருக்கு கூட வரையிலையா. இப்படி நீங்க எல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பனங்கிழங்கு அறுவடை செய்யும்போது நான் சரியா மிஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்ப அப்படியெல்லாம் கேட்கும்போது கவலையாக அப்ப நாங்க வந்து ஒரு பொருட்கள் எங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னு கூட அது வந்து என்ன சொல்றது எளிதா பார்க்க கூடாது, அருமையா தான் பார்க்கணும் சொன்னா எத்தனையோ உறவுகள் வந்து இப்படியானது அதை வந்து மிஸ் பண்ணாமன்னு சொல்லியிருக்க குடத்தில வச்சு நாங்களும் வடிவா ரசிச்சு சாப்பிடுவோம். மட்டும்தான்
நல்ல ஆரோக்கியம். இப்போ நாங்கள் நேற்று இருந்தவங்கள கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸோ சிடிஎம்மோனா குக்கிங் அம்மா சொல்லியிருந்தா நீரிழிவு நோய் கூட நாங்கள் வந்து நல்ல சத்துன்னு சொல்லி நல்ல உபயோகமான சாப்பாடு. இதில் 3 உருண்டை இருக்குன்னா கூட கண்டிப்பாக நான் அவ்வளோ சாப்பிட்றதில்ல. 1 உருண்டை தான் எனக்கு. ஓகே, நல்லது சத்தான பனங்கிழங்கு துவையல், அப்புறம் வந்து இதை காய வச்சு சாப்பிட்டோணும். அப்போ இந்த தினம் வந்து ஒரு 3 டிப்ஸாக வந்து இன்னைக்குமே இந்த சமையல் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டுதான இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து இல்லையா வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து என்னுடைய குக்கிங் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இன்றைய தினமும் என்னுடைய மச்ச அண்ட் மரக்கறி சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவாழை மீன், நல்ல ஒரு சூப்பரான கரவலை சாவாழை மீன். இதை வந்து பொரியலுக்கு சைஸாக வெட்டி அப்புறம் வந்து உப்பெல்லாம் போட்டு வடிவாக பதப்படுத்தி வச்சுருக்கேன். ஸோ பொரியலுக்காக இன்றைய தினம் பயன்படுத்துகிற மீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவாழை மீன். அப்புறம் இங்கே வாங்க, 2 நாட்களுக்கு அப்புறமா வந்து இன்றைய தினம் தான் நான் வந்து பீஃப் காய்ச்ச போகிறோம். அதையும் வந்து வடிவாக பதப்படுத்தி வச்சிருக்கிறேன் பாருங்க. ஸோ அப்படியே வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காடை முட்டை. நான் எந்த ஒரு பொருளையுமே வந்து எனக்கு பிடிச்சேன்னு சொன்னால் அது உடனே சாப்பிட்டு முடிக்க மாட்டேன். ஸோ அது என்னுடைய ஸ்பெஷல் கேரக்டர். அப்போ அதுலேயும் வந்து 20 முட்டை வேண்டியதுதானே. ஸோ அப்போ அதில் வந்து வச்சுருக்கேன் காடை முட்டை. அப்படியே எங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோயிலர் முட்டை இருக்குது. அதாவது வந்து இன்றைய தினம் நான் ஒரு ஃபேமிலியை வந்து கூப்பிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து காடை முட்டை சாப்பிடாதவங்களுக்காக தான் அந்த ப்ரோயிலர் முட்டை இருக்குது. ஓகே, இப்போ இதில் நீங்கள் பார்த்தது அப்படி எவ்வளவு மச்ச ஐட்டங்கள். நெக்ஸ்ட் வந்து நாம் இந்த மரக்கறி ஐட்டத்துக்கு போகும் வாங்க. பீன்ஸ் வந்து இந்த சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து முதல் பால் விட்டு கட்டத்தூள் போட்டு ஒரு பிரட்டல், அதுக்காக வந்து பீன்ஸ் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரையும் வந்து இன்றைக்கு ஒரு கடையல். அப்படியே வந்து இங்கே பாருங்கள் வல்லாரை அண்ட் கருவேப்பிலை, இதில் வந்து ஒரு சம்பல். அடுத்ததாக வந்து பாருங்கள் பூசணிக்காய், வந்து சர்க்கரை பூசணிக்காய். இதை வந்து நான் தோலோடு தான் போட்டு சமைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அதுலேயும் வந்து நல்லா சத்து இருக்குது. அப்போ இதுலேயும் வந்து ஒரு பால் கறி, உள்ளி மிளகு எல்லாம் தட்டி போட்டு ஒரு பால் கறி. அப்படியே இங்கே பாருங்கள் பீட்ரூட் வந்து செய்ய வச்சுருக்கேன். இதை வந்து இன்றைய தினம் வந்து வர செய்ய போகிறேன். பீட்ரூட் வந்து வர பார்த்தீங்களா. அப்படியே வந்து இங்கால சமையலுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி, தேசிக்காய் கட் பண்ணி வச்சுக்கேன். அடுத்ததாக வந்து இதில் இருக்கிறது ஏலக்காயும் அப்படியே ரச்சிக்கூட்டு சரக்கும் இருக்குது. அதுன்னு சொன்னால் நான் பீஃப் கறி வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து அதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, எப்பவுமே வந்து நான் எந்த ஒரு மீட் வகையும் சமைக்கும் போதும் ஏலம் வந்து கூட தட்டி போடுவேன். அது டேஸ்டியாக இருக்குமென்னு அதில் இருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஏல பேக்கெட்டும் இருக்குது. ஓகே, இப்போதான் வந்து தேங்காய். என்னடா இவ்வளோ சமையலை சொல்லி போட்டு சொல்லியா தேங்காய் வந்து இப்படி காட்டுறேன் நினைக்கலாம். தேங்காய் வந்து உண்மைக்குமே சரியான விலை. அதே நேரம் வந்து இல்லை நான் காட்டியிருந்தெல்லாம் வந்து கடையில் அப்புறம் பால் கறின்னு சொல்லும்போது கொஞ்சம் பால்கள் தான் வரேன். ஸோ அப்போ இவ்வளோ வந்து போதுமானது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வந்து நான் என்னுடைய சமையலுக்கு தேவையான மரக்கறி வகை ஐட்டம், அப்புறமா வந்து மச்ச ஐட்டம் ரெண்டு சொல்லி எல்லாமே தயார் பண்ணி கொண்டு வந்துட்டேன். எல்லாமே வளமாக போலதாங்க. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு ஒன் பண்ணினோமாம், சட்டுன்னு சமையலாம் முடிச்சேம்மா. இது வந்து உண்மைக்குமே எங்கள்ட ஒரு வேலைக்கு இலவான வழிமுறைகள் பார்த்தீங்களா. இன்றைய தினமும் என்னுடைய இந்த இதில் நான் வந்து நீங்கள் பார்க்கறதான இந்த மரக்கறி வகை, இறைச்சி, மீன், முட்டை அந்த மாதிரிலாம் இருக்குதானே. அதுலேயும் வந்து இவங்க 3 பச்சை வகையெல்லாம் செஞ்சுங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி சமையலாக இருந்தாலும் உண்மைக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமான சமையல். இன்றைய தினம் சமைக்க போகிறதுக்காக ஒழுங்குபடுத்தி வச்சுருக்கிறதான மரக்கறி, மச்சை வகை எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்த கட்டம் என்னுடைய சமையலுக்கு போகும்பாங்கோ. கீரையும் அவிய வச்சுட்டேன். அதே நேரம் அடுத்த அடுப்பில் வந்து காடை முட்டையும் அவியுது பார்த்தீங்கன்னு சொன்னேன்.
பூசணிக்காய் அவிய வச்சிட்டேன் பால் கறிக்கு. அதே வந்து பேன்ல தான் பீட்ரூட் வறுக்க போறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. பீட்ரூட் வந்து மிகவே மிக இலவான ஒரு சமையல் தான். இதுதான் என்னுடைய சமையல் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சமையல். கலர்ஃபுல் வந்துட்டு ஆரோக்கியம் எல்லாம் உண்மைக்கும் ஒரு ஆரோக்கியமான சமையல் தான். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வதங்கட்டும். வந்து கருவேப்பிலை சாம்பல் எல்லாரும் கருவேப்பிலை மிக்சியில் சாம்பல். இப்போ வந்து பீட்ரூட் வேற ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்தது வந்து சாவாலை பொரிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பேனில் வந்து எண்ணெய் சூடாது. பூசணிக்காய் இப்போ அவிஞ்சிட்டு உள்ளி மிளகு சீரகம் கொட்டி போகிறேன். பால் கறி இப்போ வந்து நாங்கள் முதல் பால் விட போகிறோம். அப்படியே ஒரு பிரட்டில் நல்லா சாவாழை மீன் பொரியல் பொரிஞ்சு வந்தது. அப்படியே வந்து பூசணிக்காய் பால் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து இதை ரக்க போகிறோம். அடுத்த வந்து போஞ்சி நாங்கள் வந்து போஞ்சி அவிய வைக்க பிடிக்கிறத வறுத்தாச்சு. வந்து அங்கால போஞ்சிக்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது. அடுத்தா வந்து நாங்கள் ரச்சிக்கறிக்கு தேவையான வெங்காயம் வந்து போட்டுருக்கோம். பிரட்டலும் வந்து சூப்பரான முறையில் ரெடி ஆயிட்டுது. அப்படியே பாருங்க ரச்சிக்கறியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய சமையல் வந்து எல்லாமே முடிஞ்சுது. என்னென்ன சமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைய தினமும் நான் சமைச்சதான வந்து விருந்துக்கு கூப்பிட்ட ஃபேமிலிக்காக நான் சமைத்த சமையலை பார்ப்போமாங்க. இன்றைக்கு எல்லாமே இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன சொன்னால் உண்மைக்குமே வந்து எல்லா ஐட்டமும் வந்து மண் சட்டி வாழை சமைச்சதான். இன்றைக்கு எந்த கண்ணே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
என்ன சொல்ற சிங்கள ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் சாப்பிட்றதுனால கூடவாவே மண் சட்டி ஐட்டம் இருக்கு. இன்னைக்கு அதை ஞாபகப்படுத்தின தருணமா தான் அமைஞ்சிருக்குது. இப்ப வாங்க மண் சட்டியில வந்து குத்தரிசி சோறு சமைச்சு சிக்கன் அப்படியே எங்கால வந்து பாருங்க. மண் சட்டியில சமைத்ததுன்னா மாட்டச்சு குழம்பு. ஸோ அடுத்தது வந்து போஞ்சி பிரட்டல், அப்படியே வந்து சக்கரை பூசணிக்காய் வந்து ஒரு பால்கறி, அதாவது அதுவும் ஒரு பிரட்டல், பீட்ரூட் பரை, ஓகே, அப்படியே கீரை கடையல், அடுத்ததா வந்து பாருங்க வல்லாரையும் கருவேப்பிலையும் போட்டதான ஒரு சட்னி, அடுத்ததா வந்து சாவாழை மீன் பொரியல், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காடை முட்டையும் பிரோய்லர் முட்டையும் வந்து அவிச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இன்றைய தினம் வந்து உண்மைக்குமே இன்றைய தினமும் எல்லாம் சமைச்சதான மரக்கறி ஐட்டம் வந்து பீன்ஸ் பிரட்டல், சக்கரை பூசணிக்காய் வந்து ஒரு பால்கறி, பீட்ரூட் பரை, கீரை கடையல், வல்லாரையும் கருவேப்பிலையும் போட்டதான சட்னி. இங்கால வந்து எல்லாமே மச்ச ஐட்டம் தான் பார்த்தீங்களா. பீஃப் கறி, வாழை பொரியல், அதாவது சவாழை மீன் பொரியல், காடை முட்டை அவியல், காடை முட்டை பிரோய்லர் முட்டை அவியல், குத்தரிசி சோறு பார்த்தீங்களா.